ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது துவரைக்கொட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா துவரைக்கொட்டை சீசனு. இந்த சீசனில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா துவரைக்காயை வாங்கி கொட்டையை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு மசாலாக்களை வறுத்து எடுத்துக்கலாம். 6 வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்தாச்சு. இது தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாட்டு தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ இது அவ்வளோதான் வதங்கிடுச்சு. இப்போ தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வரத்துக்குள்ளே நம்ம துவரைக்கொட்டையை வேக போட்டுடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முள்ளங்கியை இதில் சேர்த்துக்கிறேன். உரித்து எடுத்துருக்க இந்த துவரைக்கொட்டையை சேர்த்துக்கிறேன். இப்போ காய் பார்த்திங்கன்னா இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா காய்களையும் சேர்த்து குழம்பு வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அதுக்குள்ளே போய் நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வறுத்த வரமிளகா தனியாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வழித்து எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், பூண்டெல்லாம் அரைச்சாச்சு. இதையும் வழித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ தக்காளியை அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளியை அரைச்சாச்சு. இப்போ கடைசியாக தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு.
இந்த கல்லை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாக்களை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ துவரைக்கொட்டை காயெல்லாம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ காய் துவரைக்கொட்டைலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணியது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திங்கன்னா வதக்கி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வருது. இப்போ வேக வச்ச காயும் கொட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட துவரைக்கொட்டை குழம்பு. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா களி சாதத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.